வணக்கம் அன்புறவுகளே. இன்னைக்கு பாலை விமர்சனம் அதோட வந்திருக்கிறேன். மயக்கம் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. எனக்கு அது கடன்பட்டுருக்கிறேன். பாலை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நிலப்புலங்களை எப்படி பாதுகாத்தாங்க, எதிரிகளிடமிருந்து வந்தேரிகளிடமிருந்து அப்படிங்கிறதான் கதை. வந்தேரிகள் அந்த நாட்டு மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் என்ன ஐடியா அப்படின்ட்டு. ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி ஒரு மறைமுகமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆனால் சும்மா ஒரு கருத்து சொல்றது தான் ஒரு படம் அப்படின்னா வேற எந்த ஒர்க்குமே உள்ள இல்லை அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய புத்தகம், ஒரு வரலாற்று புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிஜமானமே எப்படி இருந்திருக்கும், நிஜமானமே காற்று எப்படி வீசியிருக்கும், நிஜமானமே குருவிகள் எப்படி கத்தியிருக்கும், ஒருத்த மீன் எப்படி பிடிச்சிருப்பாங்க, ஒரு தூரத்தில் வர்ற ஒரு வண்டியை வந்து எப்படி வந்து அவங்க நிலத்தில் வந்து காதை வச்சு கேட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்றது வந்து ஒரு பிட்டு தான். இந்த மாதிரி ஒரு 1000 விஷயம் அந்த படத்துக்குள்ள இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு டிக்ஷனரி. இது இந்த படங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் கமர்ஷியல் மூவி லவர்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட் பேஸ் வேணும், இதுக்கப்புறம் இந்த பாட்டு வேணும், இதுக்கப்புறம் வந்து இந்த சீன் இப்படி நகரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற அந்த நளினம், எளிமை இதெல்லாம் வந்து யாரை வேணா கவர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ரொம்ப ரசிச்ச விஷயங்கள் என்னன்னா, சின்ன சின்ன டீட்டெயில் கூட வந்து ரொம்ப 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 தெளிவா வந்து அந்த டைரக்டிங் டீம் வந்து பண்ணியிருக்குது. செந்தமிழன் பண்ணியிருக்காரு. செந்தமிழன் வந்து நீங்க நான் சந்திக்க நேர்ந்தது. படம் பார்க்குறப்போ திரையரங்கில் அவர் வந்திருந்தாரு. பேசினப்போ ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவரு இந்த படம் வந்து ஒரு பெரிய ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய ஒரு கும்பல் வந்து தடுத்து நிறுத்தி அந்த படம் வந்து ரொம்ப கம்மியாக ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் இருந்து. இன்னொன்று அவங்கள நினைச்சு கேவலமா இருந்தது. பின்னாடி அந்த விஷயத்த பண்ணவங்க நினைச்சு ஏன் அப்படி பண்ணணும், யாரை பத்தி வேணா இருக்கட்டும், அந்த படம் கருத்துரிமைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. கருத்தை வந்து பரிமாறி சண்டை போட்டு 2 பேர்த்துக்கு வந்து ஒத்து போய் இல்லை வந்து கரெக்டான ஒரு டிஸ்கஷன் நடத்தி ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து மனிதத்தன்மை. அந்த கருத்தையை கூறக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்றதுக்கு? இது சென்சார் போர்டுக்கும் கிட்டத்தட்ட பொருந்தும். சென்சார் போர்டும் அப்படின்னா கிட்டத்தட்ட சென்ஸ்லெஸ் போர்டு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல படங்களே விட்டுருது, கத்திரி போடுது, கெட்ட படங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருது. அது எப்போ மாறணும்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சுச்சுவேஷன் இப்போ தமிழ் சினிமாவுக்கு. சென்சார் போர்டெலாம் இன்னும் கரெக்டாக ஆச்சுன்னா இன்னும் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய முன்னாடி வந்து பெரிய பெரிய படைப்புகள், மனதை தொடங்குகிற படைப்புகள் வந்து தருவாங்க. கிட்டத்தட்ட வந்து சென்சார் போர்டு வந்து அவங்க வட்டங்களை சுருக்கி இதுக்குள்ளே பண்ணுங்கிறங்காட்டிக்கே வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் பட் டெவலப் ஆக மாட்டேறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப கொஞ்சம் லாங் மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம். ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரசித்து பார்த்தா தான் இந்த படம் பிடிக்கும், இல்லாட்டி போர் அடிக்கும். ஒரு ஈரானியன் படத்தை பிடிக்கிறவங்க, ஒரு கொரியன் படத்தை பிடிக்கிறவங்க, அதாவது கதைங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க, ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட எதையுமே பார்க்க விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எஸ்பெஷலி நம்ம தமிழ்ஸ். ஸோ அந்த நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப உதவுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓடி போய் அப்புறம் 2 பேரும் கூடல் ஏற்பட்டு அப்புறம் திருமணம் நடந்து, அந்த திருமணங்கள்லாம் வந்து எவ்வளவு எளிமையா நடந்திருக்குது. மக்கள்ங்கிறவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல வந்து மக்கள் வந்து எவ்வளவு வந்து மனநிறைவோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நம்ம ஏதோ பயங்கரமா தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த வந்தேரிகள் இது சொல்றப்போ ஒரு விதத்துல வந்து சில இடத்துல வந்து அது தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு உண்மையும் கூடாது. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க போய் பார்ப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு 10 வருஷத்துல வந்து இந்தியன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்தாலும் வந்துடலாம்.
யாரோ ஒரு அந்நிய சக்தியோ யாரோ ஒருத்தரோ வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ற நிலைக்கு நமக்கு வந்து வந்துடலாம். அப்படி வர்றப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா இந்த படத்துல சொல்ற சுச்சுவேஷன் தான் நமக்கு அடிமைகளா தான் இருக்கும். ஸோ நம் மண், நாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடி மண் அப்படிங்கிறது, இல்லை ஒரு ஜான் நிலம் அப்படிங்கிறது வந்து அது எப்படி வந்து நமக்கு வந்தது அப்படிங்கிற வரலாறு வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறாரு இயக்குனர் அவர்கள். அது ரொம்ப கரெக்டு தானுங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற மூதாதையர்கள் எத்தனையோ ரத்தம் சிந்திருப்பாங்க நம்ம இருக்கிற அந்த இடத்துக்காண்டி, ஒரு சின்ன இடத்துக்காண்டி. அந்த வரலாறு தெரியாம வந்து நம்ம அந்த இடத்தினுடைய மாண்பை வந்து நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியாவில் இருந்துட்டு நம்ம இந்தியாவை கேவலமா பேசுறோம், தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழனை கேவலமா பேசுறோம், நம்ம நாட்டையே வந்து நிறைய பேருக்கு காட்டி கொடுக்குறோம் ஈஸியா. அதெல்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப ஈஸியா அசால்ட்டா பண்றோம். அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ மறைமுகமா வந்து டைரக்டர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நிறைய கருத்துக்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இது ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு போரை பத்தி கூட சொல்லியிருப்பார், ரொம்ப அருமையா ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. போர் அப்படிங்கிறது வந்து வெறும் வீரத்தாலேயே வந்து சாதிக்க முடியாது, கொஞ்சம் ட்ரிக்ஸும் பண்ணணும், அப்பதான் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அன்னைக்கு அது எப்பவுமே வந்து போர் அப்படிங்கிறது ஒரு தந்திரம் தான், போர் தந்திரம்னே இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி தான். ஸோ நிறைய மறைமுக விஷயங்கள், ஆதங்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அப்படிங்கிறது என்னன்னா எடிட்டிங்ல நல்லா எக்ஸல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தெளிவான எடிட்டிங். ஏன்னா அவ்வளோ பெரிய லாங் படத்தை வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ எடிட்டிங் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த கடைசி ஒரு 20-30 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சினிமோட்டோகிராஃபி, வாவ் சினிமோட்டோகிராஃபி, கேனன் 60 அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா வா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த கேமரா இருக்கிறது அதே மாதிரி தான், மயக்கம் என்ன மாதிரி அந்த கேமரா இருக்கிறது தெரியல. அந்த ஏங்கிள்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. இப்படி ஆங்கிள் இருக்கலாமா, இப்படி ஆங்கிள் இருக்கலாமா அப்படின்ட்டு நான் நிறைய யோசிச்சேன். நான் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல அதை வந்து எவ்வளோ அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை வரவழைத்தது. அந்த இரவு சீன்ல அவங்க இந்த கிராம தலைவனுடைய மூஞ்சி ஆகட்டும், ஒரு 4-5 விஷயம் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப டாப் கிளாஸ். மியூசிக்கும் அதே மாதிரி தான். மியூசிக் வந்து பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட வரிகள் எல்லாமே சேர்ந்தவங்க இருந்தால் எழுதியிருக்காரு போல. வரிகள் ரொம்ப தெளிவான வரிகள். நான் வந்து இன்னும் தியேட்டர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணேன். ஏன்னா படம் ரொம்ப கிளியரான படம், ரொம்ப சூப்பர் கிளாரிட்டி, சூப்பர் மியூசிக், நல்லா பண்ணியிருக்காங்க தெளிவாக. பட் அதுக்கான தியேட்டர் அமையல அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மியூசிக் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி ஆச்சு கடைசியில். பட் தென் ஒரு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் படத்துக்கு வந்து மியூசிக் அப்படிங்கிறது வந்து ஒரு 90% வந்து நிச்சயம் ஓகே அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். டைரக்டருக்கு ஒரு பெரிய கைதட்டல் வழங்கணும் நாம. ஏன்னா ஒரு மெசேஜ் கன்வே பண்றதை விட, ஒரு எப்படி சொல்றது, ஒரு இருநாட்டு விஷயங்களை வந்து தைரியமா வெளியே சொல்றது, அதை விட ஒரு தமிழனுக்காண்டி முன்னாடி நிற்கிறது, அதை விட என்னன்னா ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண விஷயத்தை தாண்டி நிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு தமிழர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, அதாவது சின்ன கிரியேட்டர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அது வந்து எல்லாருனாலையும் செய்ய முடியாது. எல்லாரும் வாழ்க்கைக்கு பயந்துட்டு கிடக்குறாங்க இன்னைக்கெல்லாம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து முன்னாடி வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம விருப்பப்பட்டதை நம்ம செய்யலாம் அப்படின்னு வந்து மக்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை. அடுத்த லெவலுக்கு வந்து தமிழ் சினிமாவை எடுத்துட்டு போறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் உதவுவாங்களே தவிர, நம்ம இருக்கிற அந்த கமர்ஷியல் கூப்பலாக்கள் வந்து இப்போதைக்கு உதவுற மாதிரி தெரியும். ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் பட்டு போயிடுவாங்க. ஏன்னா உலக சினிமாலாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கே தெரியும், கிட்டத்தட்ட எல்லாருமே உலக சினிமா பார்க்குறோம். ஸோ உலக சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிட் ஆகி ப்ரொடக்ஷன் கம்பெனியெல்லாம் வந்து நேராகவே வந்து நல்ல ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நல்ல யங் டேலண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஜாப் மார்க்கெட் மாதிரி அதை பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கமர்ஷியல் ஆட்கள்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. நான் கமர்ஷியல் நான் சொல்லும்போது எந்த கமர்ஷியல் நான் சொல்றேன்னா, ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு மற்ற ரக சிந்தனை உள்ள
ரொம்ப அடுத்தவனை கொச்சைப்படுத்தணும் இல்லை அடுத்தவனை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எய்மோட பாட்டுகளோ இல்லை வசனங்களோ வைக்கப்படுகின்ற அந்த டைப் ஆஃப் படங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான பேர். ஏன்னா கமர்ஷியல்லேயே நல்ல கமர்ஷியல் படம் நல்லா ஓடுது, ஒரு ஹானஸ்டான கருத்து உள்ள நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண படங்கள் ஓடுது. ஸோ அதை விட்டுருவோம். நான் சொல்றது இந்த மட்டமான கமர்ஷியல் படங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த படம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஸ்கேல் நீங்கள் 100% அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா 100க்கு வந்து நான் நிச்சயமாக வந்து 75 மார்க் போடுவேன். 5 கேட்டிங்கன்னா 3.5 நிச்சயமாக நான் தருவேன். இதுதான் என்னுடைய ஸ்கேல். இதோடைய முயற்சி பெருசு. அந்த முயற்சியை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காண்டி தான் வந்து இந்த படத்தை போய் பார்த்து உங்களுக்கு என்ன விமர்சனம் பண்ணுறேன். இன்னொன்று, இந்த மாதிரி நிலைமை எந்த ஒரு டைரக்டருக்கும் வரக்கூடாது. தியேட்டர் கூட வந்து கரெக்டாக கிடைக்காத நிலைமை, போராடி எல்லாத்தையும் வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ போராட்டங்கள் வர்றதெல்லாம் வந்து இன்னொரு தரமான டைரக்டருக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கிரியேட்டர், படைப்பாளி அப்படிங்கிறவங்க வந்து உண்மை பேசுகிறவன், முக்கால்வாசி டைம் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ உண்மை பேசுகிறவங்க கிட்ட போய் நீ மடக்கி வளைஞ்சு போ அப்படின்லாம் வந்து ஆர்டர் போடக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய பணம் முதலைகளும் சரி, நீங்கள் வந்து வெறும் பணம் தான் போடுறீங்க, உங்களால் வந்து ஒரு சீன் கூட அதை வந்து யோசிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை வந்து எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. பணம் மட்டும் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கும். நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் வந்து ஏதோ ஒன்று ஆகி உள்ளே போயிட்டோம்னா ஒன்றுமில்லாமல் போயிடுறோம். இந்த இருக்கிற இந்த இத்தனையோண்டு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஒரு புகைச்சல், வயிற்றுச்சல், ஒரு தேவையில்லாத ஒரு பழிவங்கள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நண்பர்களே, தயவு செஞ்சு படத்தை போய் பாருங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட், உங்கள் சின்ன சப்போர்ட் தான் இவங்கள மாதிரி இயக்குநர்களை வந்து மேலும் வந்து நல்ல விஷயங்களை பண்ண தூண்டும். பாவம், போட்ட காசையாவது கடைசிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான எண்ணம். அது நிச்சயம் பண்ணுவாங்கங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்க, மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக எப்பவுமே பதிவு பண்ணுங்க. அது எப்பவுமே வரவேற்கப்படுகிறது. உங்கள் சப்போர்ட் தாங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னங்க, ஒன்றுமே கிடையாது. உங்களுக்காண்டி தான் நான் எல்லாமே பண்ணுறேன். அதுதான் உண்மை கூட. ஏன்னா நான் எதுவுமே இதுலேருந்து பெருசாக எதிர்பார்க்கறது கிடையாது. உங்களுடைய அன்பு, ஆதரவு, இதை தவிர நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறது கிடையாது. பாராட்டுகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண வியூவராக நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாத்துல மேலே. நன்றி நேயர்களே. இன்னொரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் சீக்கிரம் சந்திக்கிறேன். வணக்கம்.